அதிகாரம் 13. இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களிடம் உலகம் முழுவதும் சென்று சகல ஜாதிகளையும் சீஷர்கள் ஆக்குமாறு சொன்னார். இது இயேசு கிறிஸ்துவின் பிரதான கட்டளை. சீஷர்கள் இதுவரையிலும் இந்த கற்பனையை நிறைவேற்றவில்லை. புறஜாதியார் மத்தியில் ஊழியம் அதிகமாய் நடைபெறவில்லை. கொர்நேலியுவுக்கும் அவனுடைய வீட்டாருக்கும் மாத்திரமே ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தவிர சுவிசேஷ ஊழியம் இதுவரையிலும் பொதுவாக யூதர்கள் மத்தியிலேயே நடைபெற்று வருகிறது. கர்த்தர் தம்முடைய தெய்வீக சித்தத்தின் பிரகாரம் தம்முடைய சுவிசேஷத்தை எல்லா தேசங்களிலும் எல்லா ஜாதிகள் மத்தியிலும் பிரசங்கம் பண்ணுவதற்கு ஆரம்பிக்கிறார். இந்த ஊழியத்திற்காக பர்னபாவையும் பவுலையும் அபிஷேகம் பண்ணுகிறார். இவர்கள் இருவரும் சீப்புரு தீவில் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுகிறார்கள். எலிமா என்னும் பெயருள்ள மாய வித்தைக்காரன் மூலமாக இவர்களுடைய ஊழியத்திற்கு எதிர்ப்பு உண்டாயிற்று. பிசித்தியாவில் உள்ள அந்தியோக்கியாவில் பவுல் யூதர்கள் மத்தியிலே பிரசங்கம் பண்ணுகிறார். பிரஜாதியாரின் வேண்டுகோளை ஏற்று பவுல் அவர்கள் மத்தியிலும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுகிறார். யூதர்கள் மூலமாய் அப்போஸ்தலருக்கு பிரச்சனை உண்டாயிற்று.